Hello guys, thank you for joining this webinar. இந்த வெபினார் ஃபுல்லாக நமக்கு வந்து தமிழில் தான் இருக்க போகுது. இந்த வெபினார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து ஒய்சிபிலாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு செட்டிநாடு காலேஜஸ்க்கு. அதில் வந்து எங்களால் ஜோஹோ கிரியேட்டரோட ஃபுல் பொட்டன்ஷியலை டெலிவர் பண்ண முடியல. அதுக்காக நாங்கள் வந்து வெபினார் பிளான் பண்ணி அதில் வந்து ஜோஹோ கிரியேட்டரோட ஆட்டோமேஷன் ப்ராசஸ் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து வெபினார் மூலிமா கொடுக்கலான்ட்டு தான் இந்த பிளான். இந்த வெபினார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ கிரியேட்டரில் ஆட்டோமேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அதாவது சப்ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன ஆட்டோமேஷன் பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரீஃப் அபவுட் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் மை செல்ஃப் பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் தனசேகர் அண்ட் ஒர்க்கிங் ஆஸ் அன் ஜோஹோ டெவலப்பர் அட் ட்ராக்மெட்ரிக்ஸ். நாங்கள் வந்து மெயினாக ஜோஹோ கிரியேட்டர் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் புக்ஸ் பீப்புள் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தென் பார்த்தோம்னா நம்ம அஜெண்டா என்னன்னு பார்த்துருவோம். நம்ம அஜெண்டா பார்த்தீங்கன்னா சப்ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ அப்ளிகேஷன்ஸ். சப்ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸ்னால் நம்ம சப்ஃபார்மில் என்னென்ன ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியுன்றது. இதில் வந்து நாங்கள் 2 ப்ராசஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ அப்ளிகேஷன். நம்ம ஜோஹோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கு நடுவில் நம்ம எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படின்றது. தென் பார்த்தோம்னா பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். பேஜ் வேரியபிள்ஸ்ன்றது ஆல்ரெடி ஜோஹோ கிரியேட்டரில் பார்த்தோம்னா நமக்கு பேஜ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம டேஷ்போர்ட் அண்ட் கஸ்டம் டிசைன்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே நமக்கு பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஒன்று இருக்க போகுது. தென் பார்த்தோம்னா 4th வந்து டெமோ ஆஃப் லாகிஸ்டிக் ஃபியூச்சர். இது வந்து ஒரு ஃபியூச்சர் நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து எப்படி இருக்குன்ற ஒரு டெமோ காட்ட போகிறோம். அடுத்து பார்த்தோன்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சப்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், வாட் ஆர் சப்ஃபார்ம்ஸ்? சப்ஃபார்ம்ஸ்னா என்ன? சப்ஃபார்ம்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு ஒரு ஃபார்முக்குள்ள எப்படியும் ஒரு டேட்டா மட்டும் வாங்க மாட்டோம். லிஸ்ட் ஆஃப் ரோஸ்ன்ற டேட்டா வாங்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு மெயின் ஃபார்முக்குள்ள இன்னொரு ஃபார்மை ஆட் பண்ண போகிறோம். அதாவது இன்னொரு ஃபார்ம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டாக ஆட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிவைஸ்ன்றது ஒரு மெயின் ஃபார்ம், அதுக்குள்ள டிவைஸ் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு சப்ஃபார்ம். நான் டிவைஸ் வந்து எனக்கு இந்த பர்ச்சேஸ் டிவைஸ்ன்றது ஒரு பர்ச்சேஸ் நடக்குது, அதுக்குள்ள எத்தனை டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த ஒரு பர்ச்சேஸ் உள்ள வரும். இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம், ஆர்டருக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு டீட்டெயில் மட்டும் இருக்காது, நிறைய டீட்டெயில் இருக்கும். லைக் ப்ராடக்ட் நேம் இருக்கும், அப்புறம் அதோட ப்ராடக்ட் கோடு, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்மளால சப்ஃபார்ம் மூலியமாக தான் அந்த எல்லா டீட்டெயிலையுமே கேதர் பண்ண முடியும். தென் பார்த்தோம்னா சப்ஃபார்ம் வந்து ஈச் மெயின் ஃபார்முக்குள்ள ஒவ்வொரு ரோவை ஆட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே இன் ரோஸ் சிமிலர் டு டேபிள். இது வந்து சப்ஃபார்ம் ஒரு மெயின் ஃபார்முக்குள்ள ஒரு கீழே டேபிள் மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சீரியல் நம்பர்ன்றது ஒரு காலம், டைப் ஆஃப் டிவைஸ்ன்றது ஒரு காலம். சப்ஃபார்ம்ன்றது பேசிக்காக ஒரு மெயின் ஃபார்முக்குள்ள இன்னொரு ஃபார்மை அட்டாச் பண்ணுறது தான் சப்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு ஜோஹோ கிரியேட்டரில் பிளாங்க் அண்ட் எக்ஸிஸ்டிங்ன்ற 2 கேட்டகரி இருக்கு. அதை வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம சப்ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸ்குள்ள போயிடணும். சப்ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட் வி வில் லேர்ன். இதில் வந்து நான் முன்னே சொல்லியிருந்தேன், 2 ப்ராசஸை நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சப்ஃபார்மை லூப் பண்ணி டேட்டாவை ப்ராசஸ் எப்படி பண்ணுறது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சப்ஃபார்மில் இருக்க டோட்டல் ப்ரைஸை வந்து கிராண்ட் டோட்டல் சம் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தோம்னா
ஒரு சப்ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை இன்னொரு சப்ஃபார்முக்கு எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி இன்னொரு சப்ஃபார்முக்கு ஆட்டோ அப்ளேட் பண்றது அப்படின்றது. இதுக்கான லைவ் டெமோ பார்த்துடலாம் இப்போ. ஓகே, நான் வந்து என் டெமோ அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கேன். அங்கதான் நான் எல்லா அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நான் என் டெமோ அக்கௌண்ட்டுக்கு போறேன். என் டெமோ அக்கௌண்ட்ல பார்த்தோன்னா நான் 3 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்ட்டு நான் ஒரு வியூ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த ஆட்டோமேஷன் நடக்குதுன்ற சொல்றேன். இந்த லாகிஸ்ட் டெமோன்றது நான் ஃபிஃப்த் டாபிக், சாரி ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன். அந்த லாகிஸ்ட் டெமோ இது வந்து இந்த அப்ளிகேஷன்ல நாங்கள் ஒரு டெமோ காட்டுவோம், அந்த ஹிஸ்ட்ரி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆப், இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன், அது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். நம்ம ஆர்டரை வாங்குறது அப்புறம் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது எல்லாமே இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷனுக்குள்ள நடக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸ் பார்க்க போறது எல்லாமே இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆப் தான். நான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் குள்ள போய்க்கிறேன். ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர்ஸ் போய்க்கிறேன். ஆர்டர்ஸ்ல நான் ஒரு ஆர்டரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். 6th October 6 ஆர்டர் நம்பர். இது வந்து எக்ஸாம்பிள்னால நான் மேனுவல் என்ட்ரிக்காக தான் வச்சிருக்கேன். கஸ்டமர்ஸ் நேம், இது வந்து லுக்கப்க்கு நான் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன். இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருந்து எனக்கு வந்து டேட்டாவை பாப்புலேட் பண்ணுது. சந்துருவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தோம்னா இதுதான் சப்ஃபார்ம். நான் வந்து ஆர்டர்ன்ற ஒரு மெயின் ஃபார்ம் வச்சிருக்கேன், அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ன்ற ஒரு சப்ஃபார்ம். இதுவும் ஆக்சுவலா இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் தான். நம்ம வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து ஜோஹோ கிரியேட்டர்ல சப்ஃபார்ம்ன்ற ஃபீல்ட் ஆட் பண்ணி இந்த ஃபார்மை செலக்ட் பண்ணிப்போம். இந்த சப்ஃபார்ம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மெயின் ஃபார்முக்குள்ளேயே நம்ம மல்டிபிள் ரோஸ் ஆட் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான் யூஸ் பண்றோம். இதுல வந்து இங்க வந்து நாங்க என்ன ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் ஆட்டோமேஷன்ஸ் ஒன்று, அப்புறம் ஃபீல்டு பாப்புலேஷன், சப்ஃபார்ம்ல ஃபீல்டுல எப்படி வேல்யூ பாப்புலேட் பண்றோன்றதையும் பார்க்கலாம். இதுல வந்து நான் ஒரு ஆர்டருக்கு கிராசரி ஆர்டர்ட்டு வச்சுக்கோங்க. நான் சில்லி இப்போ செலக்ட் பண்றேன். எனக்கு பார்த்தோன்னா நான் சில்லி செலக்ட் பண்ணது யூஓஎம்மும் அண்ட் யூனிட் ப்ரைஸும் எனக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிடுச்சு. தென் பார்த்தோன்னா நான் இப்போ குவான்டிட்டி என்ட்ரு பண்றேன். குவான்டிட்டி என்ட்ரு பண்ணதுமே எனக்கு டோட்டல் ப்ரைஸும் பாப்புலேட் ஆயிடுச்சு அண்ட் கிராண்ட் டோட்டலும் பாப்புலேட் ஆயிடுச்சு. அகைன் நான் இன்னொரு ரோ ஆட் பண்றேன். ஆனியன் செலக்ட் பண்ணதுமே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் அண்ட் யூனிட் ப்ரைஸும் பாப்புலேட் ஆயிடுச்சு. தென் பார்த்தோன்னா நான் குவான்டிட்டி என்ட்ரு பண்றேன். ஒரு 5 கொடுக்குறேன், 5 kg. எனக்கு 5 kgக்கு 250 டோட்டல் ப்ரைஸு அண்ட் பார்த்தோன்னா இதோட கிராண்ட் டோட்டல் வந்து எனக்கு 330 அப்படின்ட்டு கால்குலேட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பேக் அண்ட் கோட்ல போய் பார்க்கலாம். நான் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். எடிட் அப்ளிகேஷனுக்குள்ள போய் நான் இந்த ஃபார்முக்கான ஒர்க் ஃப்ளோல போகிறேன். ஆர்டர் ஃபார்ம், தென் அதோட ஒர்க் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் அதோட ட்ரிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐட்டம் நேம் செலக்ட் பண்ணும் போது தான் எனக்கு பாப்புலேட் ஆனிச்சு. தென் பார்த்தோன்னா குவான்டிட்டி என்ட்ரு பண்ணும் போது தான் பாப்புலேட் ஆனிச்சு. இதோட ட்ரிகர் பார்த்தோன்னா நான் ஃபீல்டுகளை எதனா ப்ராசஸ் பண்ணும் போது மட்டும்தான் இது நடக்குது. ஸோ இதோட ட்ரிகர் வந்து யூசர் இன்புட் ஆஃப் அ ஃபீல்டு. இப்போ நான் வந்து ஐட்டம் நேம் ஃபர்ஸ்ட் யூஓஎம்மும் அண்ட் யூனிட் ப்ரைஸும் எப்படி பாப்புலேட் ஆனிச்சு அப்படின்றத நான் காட்டுறேன். இதுக்கு பார்த்தோன்னா யூசர் இன்புட் ஆஃப் அ ஃபீல்டில் ஐட்டம் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாப்புலேட் ஐட்டம் டீட்டெயில்ஸ், ஒர்க் ஃப்ளோ நேம். இதுக்குள்ள கோட்ல பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் நல் செக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சப்ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், இல்லைன்னா எதனா மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா ரோன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும். அதாவது அந்த ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணா ரோன்ற கீவேர்டை கொடுத்து அந்த ஃபீல்டு நேம் கொடுத்தாதான் அந்த ஃபீல்டில் இருக்க வேல்யூ ஆக்சஸோ இல்லை வந்து மாடிஃபையோ பண்ண முடியும். என்னால் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ரோ டாட் ஐட்டம் நேம் நாட் ஈக்குவல் டு நல். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த ஐட்டம் நேம் வந்து ஒரு லுக்கப். இது வந்து எங்க இருந்து டேட்டா வருதுன்னு நான் அடுத்த செஷன்ல காட்டுறேன்.
இது வந்து ஒரு லுக்கப்பு. லுக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அதனால வந்து இது நம்பர் டைப்பு. ஸோ வந்து நான் நல் செக் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் தான், சாரி, நாட்டி கோட் நல்லா இருந்தால் தான் இந்த கண்டிஷனே ட்ரூ ஆகும். இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து நான் ரோ டாட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் ஐட்டம் டேட்டா இது வந்து நான் அடுத்து காட்டுறேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். நான் வந்து ஃபீல்டில் எப்படி வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறேன்றதை மட்டும் இப்போ சொல்கிறேன். ரோ டாட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன வேல்யூவோ நான் அதை கொடுத்துட்டேன். தென் யூனிட் ப்ரைஸ்க்கு அதுக்கு என்ன வேல்யூவோ நான் அதை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது வந்து நான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் யூனிட் ப்ரைஸ் எப்படி பாப்புலேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக. தென் பார்த்தோம்னா இப்போ டோட்டல் ப்ரைஸ், சாரி, கிராண்ட் டோட்டல் எப்படி பாப்புலேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். கிராண்ட் டோட்டல் நான் வந்து எந்த ட்ரிகர்ல பாப்புலேட் பண்ணியிருக்குன்னா, குவான்டிட்டி என்ட்ரு பண்ணும் போது எனக்கு கிராண்ட் டோட்டல் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே 300, இங்கே 380 மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான ட்ரிகர்ல போய் நான் அது வந்து எப்படி நடக்குது அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணும் போது எனக்கு டோட்டல் ப்ரைஸ் இங்கே காட்டணும். அதுக்காக நான் குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ், எனக்கு இந்த டோட்டல் ப்ரைஸ் என்னன்னா எத்தனை குவான்டிட்டி, அப்புறம் அதுக்கான ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான யூனிட் ப்ரைஸ் என்னன்றதை மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். 6 இன்ட்டு 50 பார்த்தோம்னா 300 வரும். அதுதான் அந்த 6 kgக்கான டோட்டல் ப்ரைஸ். இப்போ எனக்கு டோட்டல் ப்ரைஸ் வந்து கிராண்ட் டோட்டலாக மாறணும். கிராண்ட் டோட்டல் வந்து எப்படி நடக்குதுன்னா, நான் இதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் சம் ஆஃப் டோட்டல்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 0 வேல்யூ வச்சுட்டு ஃபார் ஈச் கொடுத்துட்டு, இது வந்து எனக்கு வேரியபிள். தென் பார்த்தோம்னா நான் சப் ஃபார்ம் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்றது நான் இங்கே வச்சிருக்க சப் ஃபார்ம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ன்ற சப் ஃபார்ம். இதுல இருந்து எனக்கு ஒவ்வொரு ரோவா எனக்கு எடுத்து இங்கே சம் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நான் கோட் மூலியமா பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம் டோட்டல் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தோன்னா ஃபார் ஈச் கொடுத்துட்டு இங்க வந்து எனக்கு லூப்புக்குள்ள வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கான வேரியபிள் தான் இது. ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தோம்னா எனக்கு இங்க சப்ஃபார்ம் இருக்க டேட்டா தான் ப்ராசஸ் பண்ணணும். அதனால எந்த டேட்டாவோ அந்த டேட்டா செட்டை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். டேட்டா செட் பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ல இருந்து வரும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கணும், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ன்றது ஒரு சப்ஃபார்ம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோவா எடுத்து இந்த வேரியபிளுக்கு கொடுக்கும். எனக்கு இப்போ 2 ரோ இருக்குன்னா இந்த லூப் 2 டைம் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது இந்த ஐட்டம்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து தரும். சில்லி டேட்டா வச்சிருக்க ரோவை எடுத்து தரும். தென் செகண்ட் லூப்புக்கு வந்து ஆனியன்ற ரோவில் இருக்க டேட்டாவை எடுத்து தரும். இப்போ எனக்கு சம்ல 0 இருக்கு. சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐட்டம்ல இருக்க யூனிட் பிரைஸ், சாரி, டோட்டல் பிரைஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லூப் ஆகும்போது என்னன்னா சம் 0 இருக்கு, 0 வரும். தென் பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல இருக்க டோட்டல் பிரைஸை ஆட் பண்ணிக்கும், அதாவது இந்த 80 ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லூப்புக்கு வந்து எனக்கு ஆனியன்ல இருக்கிறத 300 வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தென் பார்த்தோன்னா இப்போ எனக்கு வந்து டோட்டல் இங்கே ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து அந்த டோட்டலை நான் கிராண்ட் டோட்டலுக்கு வந்து இன்புட்டா தரேன், அதாவது வேல்யூ பாஸ் பண்றேன். கிராண்ட் டோட்டல் ஈக்குவல் டு சம் டோட்டல். இதை நான் கொடுத்துட்டா இப்போ நான் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணா
இங்கே வந்து எனக்கு கிராண்ட் டோட்டல் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம டோட்டல் லூப் மூலியமா டோட்டல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். தென் பார்த்தோம்னா ஒரு சப்ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை இன்னொரு சப்ஃபார்முக்கு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஆர்டரை இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இது நான் ஒரு ஆர்டரா கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து நான் 005 கொடுத்துருக்கேன் ஆர்டர் ஐடி. ஏன்னா ஆல்ரெடி நான் 1ன்ற நேம்ல 2-3 ஆர்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இங்கே ஆர்டரை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஆர்டருக்கு நான் இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்வாய்ஸ்க்கு போகிறேன். இன்வாய்ஸ் போனதுன்னா நான் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு இன்வாய்ஸ் நம்பர் 003ன்னு வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா எனக்கு ஆர்டர்லாம் லிஸ்ட் ஆகுது. அதாவது நான் முன்ன கிரியேட் பண்ண ஆர்டர் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. நான் இந்த ஆர்டரை செலக்ட் பண்ணதும் எனக்கு அங்க என்ன வேல்யூ இருந்துச்சோ அது அப்படியே இங்க வந்துருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர் நேம் ஆட்டோ அப்ளைட் ஆயிடுச்சு. அப்புறம் சப்ஃபார்ம் வந்து சப்ஃபார்ம்ல அங்க என்ன டேட்டா இருந்துச்சோ அதே டேட்டா இந்த சப்ஃபார்முக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இது இன்வாய்ஸ் ஃபார்ம். இதுக்கான ட்ரிகர் வந்து எங்க நடக்குதுன்னா ஆர்டர் ஐடி. இதுவும் பார்த்தோம்னா யூசர் இன்புட் ஆஃப் ஃபீல்டு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்வாய்ஸ் ஃபார்மோட ஒர்க்ஃப்ளோக்கு போயிட்டு அங்க யூசர் இன்புட் ஆஃப் ஃபீல்டு ட்ரிகருக்கு என்ன ஒர்க்ஃப்ளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஒர்க்ஃப்ளோ பாப்புலேட் த ஆர்டர் டீட்டெயில் டு இன்வாய்ஸ். ஆர்டர் டீட்டெயிலில் இருக்கிறத இன்வாய்ஸ் ஃபார்முக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்டர் ஐடி வந்து லுக்கப்பு. இது வந்து எனக்கு இந்த இன்வாய்ஸ்க்கும் ஆர்டருக்கும் லிங்க் கிரியேட் பண்ணுது. அப்போதான் நான் வந்து ஆர்டர்ல இருக்க டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லுக்கப். இப்போ நான் ஆர்டர் வந்து நாட்டிக்குள் நல்லா இருக்கான்னு செக் பண்றேன். எதுக்காகனா எந்த ஆர்டர்ல இருக்க டேட்டாவை எடுக்கணும், இல்லைன்னா அங்கே ஆர்டர்ல டேட்டாவே இல்லைன்னா எனக்கு வந்து இங்கே ப்ராசஸே நடக்கக்கூடாது. அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு ஆர்டரை செலக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வந்து 5ஆம் நம்பர் ஆர்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5ஆம் நம்பர் ஆர்டர்ல இருக்க டேட்டாவை எடுக்கிறதுக்கு நான் ஃபெச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபெச் மெத்தட். இது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை பர்டிகுலரா அந்த ரெக்கார்டை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் ஃபெச் ஃபங்க்ஷனு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த ஆர்டர்ல இருக்கிறத நான் எடுத்து ஆர்டர் ரெக்கார்டுன்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது நான் இப்போ வந்து இந்த ஆர்டருக்கு போறேன். இந்த ஆர்டர் ரெக்கார்டை நான் வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இந்த ஆர்டர் ரெக்கார்ட்ல இருக்க டேட்டாவெல்லாம் இந்த வேரியபிள்ல இருக்கு. இப்போ நான் கஸ்டமர் நேமுக்கு அந்த ஆர்டர்ல இருக்க கஸ்டமர் நேம் இங்க நான் வந்து பாப்புலேட் பண்றேன். இப்போ பார்த்தோன்னா இந்த கஸ்டமர் நேம் இங்க இருக்காரு இல்லையா, இது வந்து இப்போ இன்வாய்ஸ்ல இருக்க கஸ்டமர் நேமுக்கு பாப்புலேட் பண்ணிடுறேன். தென் பார்த்தோம்னா சப்ஃபார்ம். இப்போ மெயினா பார்த்தோம்னா சப்ஃபார்ம் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா ரோ ஆட் ஆகுது, அது வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகுது அப்படின்றது தான் மெயினா இப்போ பார்க்கணும். இப்போ அதில் பார்த்தோம்னா இதுக்கும் நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கலெக்ஷன் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்காகனா ஒரு சப்ஃபார்ம் நான் எடுக்கிறேன்னா அது வந்து ரோ பை ரோவா தான் இருக்கும். ஒவ்வொரு ரோவையும் நான் டேட்டாவை புட் பண்ணிட்டு அந்த ரோவை நான் இந்த கலெக்ஷனுக்குள்ள ஆட் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு ரோவை ஆட் பண்ணிட்டுனா எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவும் நமக்கு வந்து இந்த கலெக்ஷன்ல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து அந்த சப்ஃபார்முக்கு இன்புட்டா கொடுக்க போறோம். அப்போதான் நமக்கு வந்து அந்த சப்ஃபார்ம் கரெக்டா பாப்புலேட் ஆகும். இந்த வேரியபிள் வந்து கண்டிப்பா கலெக்ஷன் வேரியபிளா தான் இருக்கணும். மேப்பாவும் இருக்கக்கூடாது, இல்ல லிஸ்டாவும் இருக்கக்கூடாது. வேற ஏதாவது இருந்தா ஒர்க் ஆகாது இது. தென் பார்த்தோன்னா நான் ஒரு ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபார் லூப்போட வேரியபிள். அப்புறம் டேட்டா செட் பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம், அதாவது ஆர்டர் ரெக்கார்ட்ல இருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். எனக்கு இன்வாய்ஸ்ல இப்போ எனக்கு எம்டி சப்ஃபார்ம் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இங்க ஆர்டர் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டேன். அந்த ரெக்கார்ட்ல இருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ல இருக்க டேட்டாவெல்லாம் நான் லூப் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரலாம்.
ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஃபார்ம் ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு வேரியபிள், இது சும்மா ஒரு வேரியபிள். இங்க வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னா இன்வாய்ஸ், இன்வாய்ஸ்ன்றது இது ஃபார்ம், அதுக்குள்ள இருக்க இன்வாய்ஸ் டாட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ன்றது என்னன்னா இது வந்து ஒரு சப்ஃபார்ம். இப்போ இங்க என்ன நடக்கும்னா இன்வாய்ஸ்குள்ள இருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம், இப்போ நான் இப்போ இன்வாய்ஸ்குள்ள இருக்கேன், இன்வாய்ஸ்ல லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் இருக்குங்களா. இப்போ நான் இங்க ஒரு ஆட் நியூ ரோ கொடுத்தேன்னா எனக்கு இங்க ஒரு ரோ ஆட் ஆகுதுங்களா. வந்து இதில் வேல்யூ என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி தான் இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு ரோ கிரியேட் ஆகும். அந்த ரோல நான் அந்த ஃபீல்டுக்கான வேல்யூவை ஆட் பண்ணிட்டு அந்த ரோவை நான் வந்து இந்த கலெக்ஷனுக்கு புஷ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தோன்னா நான் இங்கே வந்து ஒரு ரோ ஆட் பண்ணிட்டேன். இந்த ரோல இருக்க ஐட்டம் நேம், ஐட்டம் நேம் வந்து பார்த்தோன்னா இந்த வேரியபிள்ல இருந்து நான் எடுத்து கொடுக்குறேன். அதாவது ஆர்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவோட ஐட்டம் நேம் என்னவோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஆகுது. தென் பார்த்தோன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ஐட்டம் நேம் அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோனா நான் வந்து 5ஆம் நம்பர் ஆர்டருக்கு போகிறேன். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் டைம் லூப் பண்ணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லூப் பண்ணும் போது இந்த ஐட்டம் நேம், இந்த சில்லின்றது வந்து இங்கே ஸ்டோர் ஆகும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜின்னு ஸ்டோர் ஆகும், ஐட்டம் கோடு வந்து எடுத்துகிட்டு வரும், அப்புறம் யூனிட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 40ன்னு ஸ்டோர் ஆகும். தென் ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கான ஆனியன் ப்ராடக்ட்டுக்கான வேல்யூலாம் அடுத்து ஸ்டோர் பண்ணும். இதே மாதிரி 2 டைம் லூப் பண்ணிட்டு ஒவ்வொரு ரோ கிரியேட் பண்ண ரோவை சப்ஃபார்ம் ரோவில் ஆட் பண்ணிடுவோம். தென் பார்த்தோம்னா சப்ஃபார்ம் ரோவில் ஆட் பண்ண ரோவை எடுத்து இன்புட் டாட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து நான் வந்து இப்போ இன்வாய்ஸ் ஃபார்மோட ஒர்க்ஃப்ளோவில் இருக்கேன். ஸோ நான் வந்து இன்புட் டாட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்னு எடுத்தோம்னா இன்வாய்ஸில் இருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் சப்ஃபார்முக்குள்ள இன்செட் கொடுத்துட்டு நான் எந்த வேல்யூ வந்து இதுக்கு புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கலெக்ஷனில் எனக்கு இப்போ 2 ரோ இருக்கு, அந்த 2 ரோவையும் நான் ஆட் பண்ணுறேன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. தென் பார்த்தோன்னா கிராண்ட் டோட்டல், இந்த இன்புட் டாட் கிராண்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் ஆர்டர் ரெக்கார்டில் இருக்க கிராண்ட் டோட்டல் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டு நான் இன்வாய்ஸ் போகிறேன். இன்வாய்ஸ் பண்ணதும் நான் ஆர்டர் செலக்ட் பண்ணுறேன். ஆர்டர் செலக்ட் பண்ணது இங்கே பாப்புலேட் ஆகுது. இதில் வந்து நான் ஒன்று சொன்ன மாதிரி இது வந்து ரோவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து ரோவை கிரியேட் பண்ணணும், அந்த ரோவில் டேட்டாவை ஆட் பண்ணுறேன், அப்புறம் அந்த ரோவை வந்து இந்த கலெக்ஷனுக்கு புஷ் பண்ணுறேன். ஒவ்வொரு ரோவும் இப்படி புஷ் ஆகி இந்த சப்ஃபார்மில் ஆட் ஆகிக்கும். தென் பார்த்தோம்னா அந்த சப்ஃபார்முக்கு இன்புட் டாட் லிஸ்ட் ஆஃப் சப்ஃபார்மில் நான் வந்து அந்த கிரியேட் பண்ண ரோவெல்லாம் இந்த ரோவுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். இன்புட்டாக கொடுத்ததுன்னா எனக்கு வந்து இங்கே ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகுது. இதுதான் இங்கே நடக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த டாபிக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் 2 அப்ளிகேஷன்ஸ். இது வந்து நம்ம ஜோஹோ கிரியேட்டர் அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா நம்ம எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டாவை இன்னொரு அப்ளிகேஷனுக்கு எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, லைவ் டெமோ போயிடலாம். இப்போ வந்து நான் முன்னையே காட்டியிருந்தேன் என்கிட்ட 3 அப்ளிகேஷன் இருக்குன்னு. இதில் வந்து நான் இன்வென்ட்ரி அப்ளிகேஷனும் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இன்வென்ட்ரி அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி அப்ளிகேஷனில் என்ன டேட்டா இருக்குன்றதை நான் காட்டிடுறேன். இது வந்து சும்மா நாங்கள் ஒரு பேசிக்கான ஃபார்ம் கிரியேட் பண்ணி இதில் வந்து ஒரு ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மினிமலாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஆனியன், பொட்டேட்டோ, சில்லி, டொமேட்டோ, இதில் தான் நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து ஆர்டரில் பாப்புலேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ
இந்த ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர்ல எப்படி வந்துச்சு, இதுல இந்த அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டா அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி போகுது அப்படின்றத வந்து நான் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இந்த டேப் டூப்ளிகேட் எடுத்துட்டு நான் வந்து ஆர்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். இதெல்லாம் நான் ஆர்டருக்குள்ள போகணும். இங்க ஆர்டர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஐட்டம் நேம்ன்றது வந்து எனக்கு இந்த இன்வென்ட்ரி அப்ளிகேஷன்ல இருந்து வருது. இது வந்து லுக்அப். லுக்அப் வந்து நம்ம இன்னொரு அப்ளிகேஷன்ல இருக்க ஃபார்மை செலக்ட் பண்ணி ஒரு லுக்அப் கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை நம்மளால ரெட்ரீவ் பண்ண முடியாது. அந்த டேட்டாவை வந்து எப்படி ரெட்ரீவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க என்ன நடக்கும்னா, எங்க இருந்து டேட்டா வரணும், அப்புறம் எங்க அந்த டேட்டாவை போடணும் அப்படின்றது வரணும். இப்போ எனக்கு டேட்டா வந்து எங்க இருந்து வரணும்னா இன்வென்ட்ரி அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா வரணும். இப்போ நான் இங்க செலக்ட் பண்றேன், சில்லின்னு செலக்ட் பண்ணிருந்தேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் யூனிட் பிரைஸும் இங்க பாப்புலேட் ஆகுது. இது வந்து எங்க இருந்ததுன்னா இன்வென்ட்ரி அப்ளிகேஷன்ல இருந்து வருது. பட் எனக்கு இந்த வேல்யூ எங்க ஷோ ஆகுதுன்னா ஆர்டர்ஸ்ல ஷோ ஆகுது. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நான் இன்வென்ட்ரி அப்ளிகேஷனுக்கு போயிட்டு எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒர்க் ஃப்ளோக்கு போறேன். இது வந்து இன்வென்ட்ரி அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறேன். ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எனக்கு இங்க நான் என்ன பண்ணணும்னா, எங்க இருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா எடுக்கணும். நான் வந்து இன்வென்ட்ரி அப்ளிகேஷன்ல நான் ஒரு ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு என்ன டேட்டா வேணும் அண்ட் எப்படி வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு நமக்கு அந்த டேட்டா எங்க தேவைப்படுது. இப்போ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல தேவைப்படுது. ஸோ நான் வந்து இந்த இன்வென்ட்ரியில டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ரிப்பேர் பண்ண டேட்டாவை நான் எடுக்கிறதுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்குள்ள இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிப்பேன். இதுதான் ப்ராசஸ். ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டாவை எடுத்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஷோ பண்றது எப்படின்றது. இப்போ நான் இந்த இன்வென்ட்ரியில இருந்து டேட்டாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இதுல வந்து நான் ஃபங்க்ஷன் வந்து மேப் ரிட்டர்ன் டைப் மேப் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் கெட் ஐட்டம் டீடைல்ஸ். இன்புட் வந்து ரெக்கார்ட் ஐடி கொடுத்துருக்கேன். ரெக்கார்ட் ஐடி எதுக்குன்னா, நான் கால் பண்ணும் போது எனக்கு ஒரு பர்டிகுலர் ஐட்டமோட டீட்டெயில்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ நான் வந்து இங்கே பராமீட்டர் பாஸ் பண்ணி பர்டிகுலர் ஐட்டமோட டீட்டெயில் மட்டும் எடுக்கிறேன். நான் வந்து ஐட்டம்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி ஐட்டம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இங்க வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டமோட டேட்டாவெல்லாம் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தோம்னா கிரியேட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணி ஐட்டம் டீட்டெயில்ஸ்ன்ற மேப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது எதுக்குன்னா, நானா ஒரு மேப் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ அங்கே ரெட்ரீவ் பண்றதுக்காக. ஐட்டம் டீட்டெயில்ஸ் டாட் புட் ஐட்டம் நேம்ல வந்து இந்த நான் அதாவது அந்த பர்டிகுலர் ஐட்டம் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ்ல இருக்க அந்த ஐட்டமோட ஐட்டம் நேம் எடுத்து நான் வந்து இங்கே புட் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தோம்னா ஐட்டம் கோட் அதே மாதிரி, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி, யூனிட் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி இந்த மாதிரி நான் ஒரு மேப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரிட்டர்ன்ல பார்த்தோம்னா எனக்கு ஐட்டம் டீட்டெயில்ஸ் மேப் டைப் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக நான் ஒரு மேப்பை கிரியேட் பண்ணி அந்த மேப்பில் வேல்யூ டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இதுதான் நடக்கும். அதாவது எங்க இருந்து எடுக்கணுமோ அங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அங்க டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் ரிட்டர்னும் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இது எங்க தேவைப்படுதுன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல தேவைப்படுது. ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல ஐட்டம் நேம் என்டர் பண்ணும்போது தான் நடக்குது. ஸோ நான் அந்த ட்ரிகருக்கு போறேன். ஆர்டர் ஃபார்மோட இது ஒர்க் ஃப்ளோ, தென் யூசர் இன்ட் ஆஃப் ஃபீல்டு ஐட்டம் நேம்ன்ற ஒர்க் ஃப்ளோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஐட்டம் டேட்டான்ற ஒரு வேரியபிள்ல இன்வென்ட்ரி அப்ளிகேஷன், அதாவது நீங்க நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா
items details equals this app dot இங்க வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சஜஷன் காட்டும். திஸ் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம் செலக்ட் பண்ணிடுவீங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு திஸ் ஆப்புக்கு பதிலாக வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன் நேமு அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் நேம் இப்படி கால் பண்ணோம்னா நம்ம இன்னொரு அப்ளிகேஷன்ல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டர் இருக்கனால நான் வந்து பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த ரோ சரி இப்போ இந்த ரோல இருக்க ஜில்லின்ற வேல்யூவை நான் வந்து இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். ஐட்டம் நேம் வந்து இங்க சில்லின்னு பாஸ் ஆகும். இது வந்து அந்த சில்லிக்கான டீட்டெயில்ஸை இந்த ஐட்டம் டேட்டால ஸ்டோர் பண்ணிடும். நான் ஐட்டம் டேட்டால வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் யூனிட் ப்ரைஸை மட்டும் எடுத்து நான் வந்து ஃபீல்டுக்கு பாப்புலேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து அவ்வளவுதான் நடக்குது. பாத்தீங்கன்னா நான் இப்போ ஆனியனை செலக்ட் பண்றேன். ஆனியன் செலக்ட் பண்ணதுன்னு இங்க கேஜியும் யூனிட் ப்ரைஸும் பாப்புலேட் ஆகுது. அதே மாதிரி நான் பொட்டேட்டோ செலக்ட் பண்ணா யூனிட் ப்ரைஸ் இங்க மாறுது. எனக்கு பொட்டேட்டோ வந்து யூனிட் ப்ரைஸ் 60 இருக்கு. 60 பாத்தீங்கன்னா இங்க பாப்புலேட் ஆகுது. இங்க டொமேட்டோவுக்கு யூனிட் ப்ரைஸ் 25. ஸோ டொமேட்டோவுக்கு யூனிட் ப்ரைஸ் 25. இந்த டேட்டா அங்க வந்துடுச்சு. ஸோ இதுதான் எப்படி ஒரு அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டாவை இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம எடுக்கிறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் எந்த அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா தேவையோ அங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எங்க அந்த டேட்டா தேவைப்படுதோ அங்க வந்து கால் பண்ணிடும். எந்த அப்ளிகேஷன்ல டேட்டா தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷன்ல நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கணும். இப்படிதான் டேட்டா வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா ஓகே நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேஜஸ் அண்ட் வேரியபிள்ஸ். பேஜ் வேரியபிள் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். வாட் இஸ் பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட், ஹவு டு யூஸ் பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட். இதை வந்து நான் டெமோலியே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. வந்து இதுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இன்வென்ட்ரியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஆல்ரெடி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஜோஹோ கிரியேட்டர்ல பேஜஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது வந்து எப்படி இருக்குன்றது. ஆனா பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸை பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் கிரியேட் பண்ணலாங்கிறத காட்டலாம். சரி, நான் இப்போ வந்து டெஸ்ட்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம ஜோஹோ கிரியேட்டர் இருக்க பேஜ். இதுக்குள்ள நம்மளால காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். நிறைய காம்பனன்ட்ஸ், மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும், சார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் ஃபார்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு டைனமிக் பேஜ் கிரியேட் பண்ணணும். அதாவது யூசர் டேட்டா வச்சு ஒரு பேஜை நம்ம வந்து கஸ்டமைஸா டிசைன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ இங்க பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி தான் இந்த பாப்புலேஷன் எல்லாமே பண்ணுவோம் நார்மலா. இப்போ இங்க பார்த்தோம்னா நமக்கு கவுண்ட் எடுத்து எனக்கு ஆர்டர்ல எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்றத காட்டுறேன். பேசிக்கா ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இங்க காட்டுவோம். பட் எனக்கு வந்து ஒரு யூசரை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை காட்டணும். அதாவது அந்த யூசர் இப்போ நான் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டெமோ காட்டிடுறேன். நான் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வச்சிருக்கேன், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன். இந்த கஸ்டமர்ல ஒரு கஸ்டமர் எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றத ஒரு விஷுவலைஸ் பண்ணி காட்டணும் ஒரு டிசைன், ஒரு நல்ல டிசைன்ல.
அதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் இது. நான் இங்க வந்து ஷோ ஆர்டர் கிளிக் பண்றேன். ஷோ ஆர்டர் கிளிக் பண்ணதுமே எனக்கு அந்த கஸ்டமர் நேமு, அப்புறம் அவர் எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் டோட்டல் காஸ்ட் என்ன. இந்த இந்த கஸ்டமர் வந்து எந்த ஆர்டரும் பண்ணல, ஸோ அதனால டேட்டா வரல. நான் வந்து சந்துருவை கிளிக் பண்றேன். சந்துருவை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கஸ்டமரோட டேட்டா, சாரி நேம், அப்புறம் அவர் எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்காரு, தென் பார்த்தோம்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, அந்த ஆர்டருக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்றது இங்கே வந்து காட்டுது. இது வந்து நான் வச்சிருக்க அத்தனை கஸ்டமருக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அவங்களோட டேட்டாவை மட்டும் தான் காட்டும். இதை வந்து எப்படி பண்றது அப்படின்றது வந்து இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது பேஜஸ் தான். ஸோ பேஜஸ்ல எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் எடிட் கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் பேஜஸ்க்கே போய்க்கிறேன். இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ல டெஸ்ட். இப்போ நாம வந்து பேஜஸ்ல காம்பனண்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை பாப்புலேட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. இது எதுக்காகனா, இப்போ நீங்க வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ எழுதுறீங்கன்னா அங்க வந்து நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க, அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. உங்களால அந்த வேரியபிளை அந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ள எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரியே பேஜஸ்க்கும் இருக்கு. ஒரு வேரியபிள் நீங்க இங்க கிரியேட் பண்ணிட்டா இந்த பேஜ்ல அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நீங்க இந்த பேஜுக்குள்ள எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேஜ் வேரியபிள் அண்ட் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் எதுக்காகனா இந்த வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி நீங்க கொடுக்க போறீங்கன்றத ஒரு லாஜிக் வந்து இங்க எழுதுறதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் டேக். இப்போ நாம வந்து நான் சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், கஸ்டமர் நேம்ட்டு. டேட்டா டைப் பார்த்தோம்னா டெக்ஸ்ட். ஆட் கொடுத்துக்கிறேன், சரி ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, ஆட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி சும்மா பேசிக்கா நான் இந்த கஸ்டமர் நேமுக்கு இன்புட் கொடுத்தா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்க வேரியபிளை ஆக்சஸ் பண்ணா இன்புட் டாட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த வேரியபிள் இந்த பேஜில் இருக்க வேரியபிள் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ நான் இந்த கஸ்டமருக்கு சும்மா ஒரு வேல்யூ அசைன் பண்றேன், தனசேகர் அசைன் பண்ணிட்டு சேவ் கொடுத்துறேன். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த வேரியபிளுக்கு இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ மாதிரி நான் இங்க அசைன் பண்ணிட்டேன்னா பேஜ் லோட் ஆகும் போது எனக்கு ஸ்கிரிப்ட்ல என்ன என்ன லாஜிக் இருக்கோ அதை ரன் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி வச்சிடும். இப்போ நான் வந்து இந்த வேரியபிளை எங்க யூஸ் பண்ணாலும் அந்த வேரியபிள்ல தனசேகர்னு இருக்கும். அந்த டேட்டா தான் நான் எங்க யூஸ் பண்ணாலும் பாப்புலேட் ஆகும். இப்போ நான் இங்க வந்து டிஸ்பிளேக்குள்ள பேஜ் வேரியபிள்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, பேஜ் வேரியபிள்ஸ் செலக்ட் பண்ணோம்னா எனக்கு என் பேஜுக்குள்ள இருக்க வேரியபிள் எல்லாம் இங்க காட்டும். என்கிட்ட இப்போ ஒரே ஒரு வேரியபிள் இருக்கனால அதை வந்து செலக்ட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிடுச்சு. பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து இந்த பேஜை ஆக்சஸ் பண்ணா எனக்கு தனசேகர்னு இருக்கும். பாத்தீங்கன்னா தனசேகர்னு வந்துருச்சா. இதே மாதிரி அந்த லாஜிக்ல நம்ம லாஜிக் எப்படி வரோமோ அதை பேஸ் பண்ணி வேல்யூ வந்து டைனமிக்கா சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நாங்க வந்து இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ல எப்படி ப்ராசஸ் நடக்கு அப்படின்றத காட்டுறேன். நான் முன்ன டெமோ காட்டினோம் இல்லையா, அந்த பேஜ் தான் இது, இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட். இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் நாங்கள் எப்படி அந்த கஸ்டமருக்கு பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோன்றதை காட்டுறோம். இப்போ நான் பேஜ் வேரியபிளுக்கு போய்க்கிறேன். பேஜ் வேரியபிள்ல பார்த்தோம்னா நம்ம கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஐடி, டோட்டல் ஆர்டர் அண்ட் டோட்டல் காஸ்ட் இருக்கு. இது எதுக்காகனா கஸ்டமர் நேம் வந்து இங்க கஸ்டமர் நேமை பாப்புலேட் பண்றதுக்கு, அப்புறம் டோட்டல் ஆர்டர் வந்து அவங்க எத்தனை ஆர்டர் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றத பாப்புலேட் பண்ற, தென் டோட்டல் காஸ்ட் அதை வந்து இங்க காட்டுறோம். இப்போ ஸ்கிரிப்ட்ல என்ன கோடு இருக்கு, இங்க வந்து ஆர்டர் ஃபார்ம்ல கஸ்டமர் நேம், அதாவது இங்க என்ன நடக்கும்னா நான் வந்து கவுண்ட் ஆஃப் ஆர்டர்
இது வந்து என்ன பண்ணுதுன்னா டோட்டல் ஆர்டருக்கு வேல்யூ நான் வந்து அசைன் பண்றேன். நான் வந்து இங்க என்ன பண்றேன்னா கஸ்டமர் ஐடி வேரியபிள் வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த கஸ்டமர் ஐடிக்கு என்னோட ஃபார்ம்ல இருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவேன். இந்த வேல்யூ இதுக்கு நான் ஒரு ரெக்கார்ட் ஐடியை பாஸ் பண்ணுவேன். இந்த ரெக்கார்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுது. கவுண்ட் ஆஃப் ஆர்டர், கஸ்டமர் நேம்ன்றது வந்து ஒரு லுக்கப். கஸ்டமர் ஐடி லுக்கப் வந்து ஐடியை நான் வச்சு மேட்ச் பண்ணிட்டு அதோட கவுண்ட் எடுத்துக்கிறேன். கவுண்ட்டை எடுத்து நான் டோட்டல் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த டோட்டல் ஆர்டருக்கான காஸ்ட்டை வந்து சம் பண்ணி நான் இந்த காஸ்ட் ஆஃப் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை எடுத்து நான் வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தோன்னா கெட் கஸ்டமர் டீட்டெயில் இருக்க ஃபார்ம்ல ஐடியை ஃபெச் பண்ணி நான் கஸ்டமர் நேம் எடுத்து நான் வந்து இன்புட் அட் கஸ்டமர் நேம் கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ஐடியை வச்சு நடக்கிறது. இந்த ஐடியா எங்கிருந்து வருது அப்படின்றத நான் காட்டுறேன். நான் வந்து கஸ்டமர் ஃபார்ம் ரிப்போர்ட் ஓவர்ஃப்ளோ, இது வந்து எனக்கு ரிப்போர்ட் ஓவர்ஃப்ளோல வரும். நான் வந்து ரிப்போர்ட்ல ஒரு பட்டனை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து ரிப்போர்ட் ஓவர்ஃப்ளோல போயிட்டு அந்த பட்டன் கஸ்டமர் ஆர்டர் பட்டன் வச்சிருக்கேன். இந்த பட்டனுக்கான ஓவர்ஃப்ளோலாம் நான் இங்கே தான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் யூஆர்எல்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு இதை வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன். ரீடைரக்ட் பண்ணும்போது கஸ்டமர் ஐடிக்கு அந்த எந்த கஸ்டமர் நான் செலக்ட் பண்ணுறனோ அந்த கஸ்டமரோட ரெக்கார்ட் ஐடி நான் இங்கே பாஸ் பண்ணிடுவேன். இந்த ரெக்கார்ட் ஐடியை வச்சு தான் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. இப்போ நான் கஸ்டமர் ஐடியை வச்சுட்டு ஆர்டர் ஃபார்மில் அந்த கஸ்டமர்ன்றது ஆர்டர் ஃபார்மில் லுக்கப்பாக இருக்கு. ஸோ வந்து நான் அந்த ஐடியை கொடுத்ததும் நான் வந்து கஸ்டமர் நேம் ஐடியை வந்து மேட்ச் பண்ணியே நான் எத்தனை ஆர்டர் இந்த கஸ்டமர் நேம்ல இருக்கு அப்படின்றத கவுண்ட் எடுத்துக்கிறேன். கவுண்ட் எடுத்ததை நான் வந்து டோட்டல் ஆர்டர்ல பாப்புலேட் அதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தோன்னா அதே மாதிரி ஆர்டர் ஃபார்ம்ல எத்தனை கஸ்டமர் இங்கே கிராண்ட் டோட்டல் எத்தனை கஸ்டமர் ஆர்டர்ல இந்த கஸ்டமர் எத்தனை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கான்றத நான் கிராண்ட் டோட்டல் சம் பண்ணிக்கிறேன். சம் பண்ணிட்டு டோட்டல் காஸ்ட்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கஸ்டமர் நேம் நான் வந்து ஐடியா தான் பாப்புலேட் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு கஸ்டமர் நேம் அங்கே காட்டணுன்றதுக்காக நான் கஸ்டமர் ஃபார்ம்ல இருந்து ஐடியை ஃபெச் பண்ணி கஸ்டமர் நேம் எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து அவ்வளவுதான் நடக்குது. இதுதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது ஒரு கஸ்டம் பேஜ் இந்த கஸ்டமருக்குன்ட்டு ஒரு டிசைன் வருது டைனமிக்கா. இது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் மாறும். பாத்தீங்கன்னா தெரியும், சந்துருன்ட்டு வருது, தென் பார்த்தோம்னா டேவிட்ன்ட்டு வருது. ஓகேங்களா? இப்போ வந்து பேஜ் வேரியபிள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ள ஒரு வேல்யூ நீங்க டிஃபைன் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நீங்க எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பேஜ் வேரியபிள் யூஸ் பண்ணும். பேஜ் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி டைனமிக்கா சேஞ்ச் பண்ண போறீங்கன்றது அந்த ஸ்கிரிப்டா லாஜிக்கா நீங்க கொடுக்கணும். இங்க நடக்கிறது அவ்வளவுதான். நீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல உங்க லாஜிக் எப்படி இருக்கோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி உங்க பேஜை நீங்க டேட்டாவை பாப்புலேட் பண்ண முடியும். ஓகே, இந்த பேஜ் வேரியபிள்ஸ்ல இவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மாதிரி இருக்க போகுது. இந்த டெமோ எதுக்காகனா ஒரு லாக் ஹிஸ்டரி ஃபீச்சர். ஜஸ்ட் லைக் வந்து குரோம்ல உங்களுக்கு ஒரு நீங்க சர்ச் பண்ற எல்லாமே ஒரு ஹிஸ்டரியா ஸ்டோர் ஆகும்ல. என்ன சர்ச் பண்ணிருக்கீங்க, என்னைக்கு சர்ச் பண்ணிருக்கீங்க, எங்க போயிருக்கீங்க, அந்த மாதிரி இதை வந்து ஒரு டெமோ நான் காட்டுறேன். இப்போ இதுல வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத ஒரு லாக் கிரியேட் பண்ற மாதிரி, அதுக்காக தான் இந்த டெமோ. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்காகனா ஒரு கொட்டேஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி
அப்ரூவ்ட் கொட்டேஷன்ஸ். இங்கே பார்த்தோன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு கொட்டேஷன் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொட்டேஷனுக்குள்ள போனதும் இந்த லாஸ்ட்ல அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஃபார்ம் இருக்கு. இந்த சப்ஃபார்ம்குள்ள பார்த்தோம்னா இந்த ஃபார்ம்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத இங்க வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ 20ஆம் தேதி என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. கொட்டேஷன் ஃபார், அதாவது ப்ராடக்ட்ன்ற ப்ராடக்ட் 1ல எனக்கு பர்சன்டேஜ் டு பி கன்சிடர்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. பர்சன்டேஜ் பி கன்சிடர் இந்த ஃபீல்ட்ல இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது 2 இருந்திருக்கு, 2 வந்து 3 சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்காங்க அப்படின்ட்டு இங்க ஷோ பண்ணியிருக்கு. தென் ப்ராடக்ட் 1ஓட டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்டேட்டட் அண்ட் அப்டேட்டட் ப்ராடக்ட் 1ஓட ஃபைனல் வேல்யூ அண்ட் கிராண்ட் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்னா இங்க இருக்கிறது. இந்த ஃபீல்டு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. தென் அதே டேட்ல இன்னொரு லாக் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நெகோசியேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் செல்லிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு ப்ராடக்ட் 2க்கு. தென் பார்த்தோம்னா இப்போ இங்க வந்து 4, ஓகே இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ 4 லாக் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க இன்னொரு சேஞ்சஸ் பண்றேன். நான் ரிவைஸ்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் இன்னொரு சேஞ்ச் வந்து நான் வந்து குவான்டிட்டி இங்க 3ன்ட்டு கொடுக்குறேன். குவான்டிட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். முன்ன பார்த்தோன்னா ஒரு 4 லாக் இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ எத்தனை இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து 1 5வது லாக் இன்னைக்கான டேட் போட்டு வந்திருக்கு 5th அக்டோபர். இங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து ப்ராடக்ட் 1 அண்டர்ஸ்கோர் முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து ப்ராடக்ட் சப்ஃபார்ம இது பண்ணுது. ப்ராடக்ட் 1, அதாவது இந்த ப்ராடக்ட் நேமு ப்ராடக்ட் 1ன்றது அந்த ப்ராடக்ட்ல இருக்க குவான்டிட்டி ஃபீல்ட்ல இருக்க வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓல்டு டேட்டா நியூ டேட்டா முன்ன வந்து 2 இருந்திருக்கு, இப்போ வந்து 3 அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ 3ன்ட்டு இருக்கா, இதைதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. அகைன் நான் வந்து இன்னொரு சேஞ்ச் பண்றேன். அப்ரூவ்ட் கொட்டேஷன்ல போயிட்டு ரிவைஸ் கொடுத்துட்டு நான் அகைன் இன்னொரு சேஞ்ச் பண்றேன். இங்க நெகோசியேஷன் வந்து ஒரு 5% மாத்தறேன். 5% மாத்தினால எனக்கு டோட்டல் செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபைனல் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் கிராண்ட் டோட்டல் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இங்க அப்டேட் பண்றேன். அப்டேட் கொடுத்ததும் நான் அகைன் இப்போ வந்து அந்த லாக் வந்து 6 சேஞ்ச், முன்ன 5 இருந்துச்சு, இப்போ 6 சேஞ்ச் ஆயிருக்கும். 5th அக்டோபர்ல இன்னொரு லாக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ப்ராடக்ட் 1க்கு நெகோசியேஷன் அப்டேட் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டேட்டா 2 அண்ட் நியூ டேட்டா 5 ஆப்ரேஷன் வந்து அப்டேட் நடந்திருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் 1ல டோட்டல் செல்லிங் பிரைஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஓல்டு வேல்யூ வந்து 1,70,000 இருந்திருக்கு, இங்க 75,000 அப்டேட் ஆயிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 1ல ஃபைனல் வேல்யூ 1,71,700 இருக்கு, இப்போ வந்து 1,76,750 அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கு. இங்கேயும் கிராண்ட் டோட்டல் செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபார்முக்குள்ள என்னென்ன வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அது எல்லாமே ஒரு ஹிஸ்டரியா ஸ்டோர் ஆகும் இங்க. இதுதான் இது வந்து ஒரு சிம்பிளான டெமோ, பட் இதுக்கான ப்ராசஸ் வந்து பெருசு. இதை வந்து நம்ம இந்த வெபினாருக்குள்ள வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இது இல்லைன்னா நீங்க வந்து உங்க இன்ட்ரெஸ்ட்டை காட்டினீங்கன்னா நாங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை போடலான் இருக்கோம். உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க காட்டுறதை பொறுத்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். அவ்வளோதான் இப்போதைக்கு. சரி, ஓகே கைஸ்.
இந்த வெபினார் இதோட க்ளோஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா சப்ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸ் எப்படி பண்றது, தென் பார்த்தோம்னா ரெண்டு அப்ளிகேஷனுக்கு நடுவில் டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து பேஜ் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், இந்த 3 ப்ராசஸ் வந்து ஜோஹோ கிரியேட்டர்ல எப்படி பண்றதுன்ட்டு பார்த்தோம். அப்புறம் லாஸ்டா ஒரு டெமோ காட்டியிருக்கோம். அது வந்து ஒரு ஹிஸ்டரியை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் டீட்டெயிலா அப்படின்றதுக்கான ஒரு டெமோ. இதுல வந்து உங்களுக்கு எதனா கொஷின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொஷின் ஆஸ்க் பண்ணலாம். கொஷின் டேப் இருக்கு. இந்த கொஷின் டேப்ல நீங்க வந்து கொஷின்ஸா கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ தனசேகர் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன். ஸோ செஷன் ஒரு நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு.